கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாரை பற்றி தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கடந்த 2 சத்தியங்கள்லையும் கொஞ்சம் நம்ம விட்டு போன வசனங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது யாரை பற்றி அப்படின்னா, பேதுரு மறுதளித்ததை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனங்களை பற்றி நம்ம தியானிக்க போகிறதுக்கு முன்னால் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் முடிஞ்ச வசனத்திலிருந்து 2 வசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேதுரு மறுதளித்ததுக்கு பின்னால் இருக்கு என்ன சத்தியம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடைத்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இந்த 2 வசனத்தையும் பார்த்தோம்னா, அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து என்னென்ன பண்ணுறாங்க, துப்புறாங்க, குட்டுறாங்க, அடுத்து அறையிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஏளனமான ஒரு செயல் இல்லையா? யாரை? சர்வத்தையும் படைத்தவரை அவர்கள் இப்படி ஏளனமாக பண்ணுறாங்க. அவர் நினச்சிருந்தா அந்த சனமே எத்தனையோ சேனைகளை, வானதூதர்கள் சேனைகளை வர வைக்கிறதுக்கு அவரால் முடியும். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. அப்போ இதில் என்ன நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டார், நம்ம நல்ல சுகபோகமாக வாழ்கிறதுக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு ஒரு மூடத்தனமான ஒரு சத்தியத்தை நம்ம சத்தியம் கிடையாது, மூடத்தனமான ஒரு கருத்துக்களை இப்போது உள்ள காலகட்டத்தில் பல இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அப்படி அற்பமான இந்த வாழ்க்கைக்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக இவர் இவ்வளவு ஏளனமாக வாங்கி கட்டியிருக்கணும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அவர் எதற்காக இப்படிலாம் அவர் அவமானப்பட்டார்? இப்படியெல்லாம் அவர் அந்த வாங்கி கட்டிக்கணும்னு அவருக்கு என்ன? அவரோ அதாவது இந்த ஒரு உலக நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இப்படி பண்ணியிருப்பாரா? கட்டாயம் அப்படி இருக்காது. அவர் அவ்வளவு அவமானத்தையும் ஏளனத்தையும் எல்லாவற்றையும் தாங்கி கொள்றாருனா, அதை எவ்வளோ பெரிய மகிமையான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பதற்காக தான் அது அவ்வளவையும் அவர் சகித்து கொண்டிருக்கிறார். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா, அந்த நித்திய ஜீவன். அவரோட ஐக்கியமாகி அவருக்குள்ள இருக்கிறதுக்காக அவர் எவ்வளவு வேணாலும் சகிக்கிறதுக்கு ரெடியாக இருந்திருக்காரு. அதை நிறைவேற்றியும் இருந்திருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவோடு நாம் வாழ வேண்டுமானால், கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்து எப்படி மரித்தாரோ அதே மாதிரி நாம் மரித்து அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் பிழைத்திருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்றார். அது நம் வரும் காலங்களில் அந்த நிருபங்களை பற்றி நம்ம பேசும்போது சொல்லுவோம். இந்த இடத்துல இதை எதுக்காக நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னா, அவர் அப்படிப்பட்ட ஏளனத்தையும் அவமானத்தையும் வாங்கியிருக்கான்னா, கிறிஸ்துவோடு வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இது கட்டாயம் என்ன பண்ணணும்? நடந்தே ஆகும், நடக்கணும். கிறிஸ்துவுடன் நாம் என்ன ஆகணும்? பாடுபடணும். அவர் பாடுபட்ட மாதிரி நாமும் கிறிஸ்துவோடு சேர்ந்து பாடுபடணும். இது வசனத்தில் இருக்குது. அதை நம்ம வாசிக்க கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசித்தா நமக்கு புரியும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரமும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவருடனே கூட நம்ம மகிமைப்படணும் அப்படின்னா, அவருக்கு என்ன நேர்ந்ததோ, அவரை எப்படி அவமானப்படுத்தினாங்களோ, எப்படி அவரை ஏளனப்படுத்தினாங்களோ, அதே மாதிரி கிறிஸ்துவோடன் இருக்கிறவர்களுக்கும் அதே மாதிரி நடந்தே ஆகும். நடந்தாதான் அவரோடு சேர்ந்து என்ன ஆக முடியும்? மகிமைப்பட முடியும். இதே வசனம் எங்கே இன்னொரு இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுவிசேஷத்துலையும் இருக்குது. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அழகா சொல்லியிருப்பாரு. 18ஆம் வசனம், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது.
அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக இவ்வளவு அவமானப்பட்டார், ஏளனப்பட்டார், இவ்வளவு பாடுகள் பட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம கண்ணீர் விட்டுக்கிட்டே இந்த போலித்தனமான வாழ்க்கையை வாழக்கூடாது. அவர் எப்படி பாடுபட்டாரோ அதை நம்ம உணர்றது மட்டும் கிடையாது, உணர்ந்து அதே மாதிரி பசுத்தமான வாழ்க்கையை நம்ம அவருக்கு சாட்சி கொடுக்கும்போது நமக்கும் அந்த பாடுகள் வரும். அந்த பாடுகளை நம்ம என்ன பண்ணணும்? வரவேற்கணும். அப்படி இருந்தாதான் நாம் அவருடைய சீஷர்கள் அப்படிங்கிறதுக்கு சாட்சியே அதுதான். இதை நம்ம புரிஞ்சுக்காம எப்போதுமே நல்லபடியாக வாழணும், செழிப்பாக வாழணும், இந்த யாரும் நம்மளை யாரும் எதிர்க்கக்கூடாது, யாரும் பகைச்சிடக்கூடாது, ஒரு புகழ்லையே வாழணும், எல்லாரும் நம்மளை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கிடையாது. உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவனுக்கு கட்டாயம் என்ன நடக்கும்? இந்த உலகம் பகைக்கும், அவமானப்படுத்தும், ஏளனப்படுத்தும். இப்படி நடக்கும்போது நாம் எப்படி இயேசு கிறிஸ்து சகித்து கொண்டாரோ அதே சகிப்புத்தன்மை நமக்குள்ளேயும் இருக்கணும். அது இருக்கிறதுக்கு கிறிஸ்துவோடு இருந்தாதான், அவருடைய வசனத்தோடு இருந்தாதான் அதையும் நம்ம நிறைவேற்ற முடியும். அதனால இந்த உலகம் நம்மளை வெறுக்குதே, நம்ம வசனத்துக்கு பின்னால் போனால் கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழணும், அவரோடு உள்ள வசனத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு வாழ போகிறோம் அப்படின்னு பயம் இல்லாமல், இதை எடுத்துட்டா நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது? முழுமையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னே தெரியாமையே போயிடும். அதனால இந்த 2 வசனத்திலிருந்து கூட நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடு நாம் பாடுபட்டால் அவரோடு கூட மகிமையில் நாம் என்ன ஆக முடியும்? மகிமைப்படுவோம். நாம் அவரோடு சேர்ந்து பிழைத்தும் இருப்போம். அப்போ இதை நம்ம அவர் மட்டும்தான் செஞ்சார், நமக்காக செஞ்சிட்டாரு, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக, செழிப்பாக வாழ்கிறதுக்காக இதை செஞ்சிட்டாரு அப்படிங்கிற கருத்துக்கு இங்கே இடமே கிடையாது. அதனால நல்ல தெளிவாக வசனத்தை புரிந்து கொண்டு அங்கே இங்கே எல்லா வசனங்களையும் கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒன்றா அதை கோர்வையாக எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? தியானித்து பார்க்கணும். ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு அதை தவறாக நம்ம என்ன ஆயிடக்கூடாது? புரிஞ்சுக்கிற மட்டும் இல்லாமல் தவறாகவும் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாது. அதனால நம்ம எல்லா வசனங்களையும் ஆராய்ந்து பார்த்து தெளிவாக நம்ம என்ன பண்ணணும்? அவரோடு எப்படி வாழணும், அந்த வாழ்க்கையை எப்படி நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும். கட்டாயம் என்ன ஆகும்? பகைக்கும், உலகம் பகைக்கும் தெளிவாக சொல்லிட்டார். அதனால தான் அவர் அந்த இடத்துல தன்னை பெருமையாக நினைக்காமல், அதாவது தேவனுடைய ஒரே பேரான குமாரனே என்று கொள்ளையாடின பொருளாக நினைக்காமல் என்ன பண்ணியிருக்காரு? தாழ்மையின் ரூபம், அடிமையின் ரூபத்தை எடுத்து முழுவதும் கீழ்ப்படிந்து நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவனை கொடுக்கறது எல்லாமே எதுக்கான? நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக தான். இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்றது கிடையாது. நித்திய ஜீவனை கொடுத்து அதை என்ன பண்ணுறாரு? நம்மை அவரோடு தேவனோடு இணைக்கிறார். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, நம்ம பேதுருவுடைய மறுதளித்ததை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வசனங்களை வாசித்துட்டு வரும்போது சில வசனங்களை மட்டும் விட்டுட்டு வந்திருப்போம். அது என்ன வசனங்கள் அப்படின்னா பேதுருவை பற்றி தான் இருக்கும். அது எங்கே நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் வாசிப்போம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா, என்னை என்ன பண்ண போகிறாங்க? எருசலேமுக்கு நான் போகிறேன், எல்லாரும் என்னை பகைப்பார்கள், அவர்கள் என்னை என்ன பண்ணுவாங்க? மனுஷகுமாரனை கொலை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிடுவீங்க அப்படின்னு 31ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே தியானித்து விட்டோம். இப்போ 33ஆம் வசனத்தில் பேதுரு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, எல்லாரும் ஓடினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன நடந்துச்சு நம்ம பார்ப்போம். அவர் சொன்னது உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து திரும்ப என்ன சொல்வார் அப்படின்னா, இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இப்போ எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பேதுரு தான் இதை ஆரம்பிச்சு வச்சாரு. எந்த நேரத்துலையும் நான் என்ன பண்ணுவேன், உங்கள் கூட தான் இருப்பேன், உங்களை விட்டு பிரிய மாட்டேன், சாகிறதுனாலும் இப்படி தான் உங்கள் கூட சேர்ந்து சாவோம், இல்லாட்டினா உங்களை விட்டு பிரிய மாட்டோம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. ஆனால் நடந்தது என்ன அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதையும் வாசிப்போம். 69ஆம் வசனத்திலிருந்து, அத்தருணத்தில் பேதுரு, இது எந்த தருணத்தில்னா கிறிஸ்துவ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பிரதான ஆசாரியர் முன்னால் பேசிட்டு அவரை குட்டுறாங்க, அவரை கன்னத்தில் அறையிறாங்க, துப்புறாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கார் யாரு, பேதுரு. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். இது முதோதோட மறுதலிக்கிறான். இந்த இடத்துல அதாவது மத்தேயுல ஒன்று சொல்லாமல் விட்டுருப்பாங்க. என்ன அப்படின்னா, 2 தரம் சேவல் கூவுறதுக்கு முன்னால இவன் 3 தரம் மறுதலிப்பான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. அது எந்த சுவிசேஷத்தில் இருக்குது அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதை நம்ம வாசிப்போம். மார்க் 14:30 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுக்கு அடுத்துதான் நம்ம ஏற்கனவே வாசித்துட்டோம். எத்தனை தடவை? 2 தடவை கூவுறதுக்கு முன்னாடி பேதுரு 3 தடவை மறுதலிப்பார்னு சொல்லியிருக்காரு. அது எதுக்கு அந்த 2 தடவை கூவுறது? ஒரு தடவை சேவல் கூவுறதுக்கு முன்னால் 3 தடவை இல்லை மொட்டையாக அப்படியே சேவல் கூவுறதுக்கு முன்னால் 3 தடவை மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் சேவல் 2 தரம் கூவுறதுக்கு கூவும், அதுக்கு முன்னால் நீ என்னைய 3 தரம் மறுதலிப்பாய் அப்படின்னு. இது எதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தடவை கூவும் போதாவது அவன் என்ன பண்ணியிருக்கணும், உணர்ந்திருக்கணும். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் இந்த சத்திய வசனத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா சம்பவங்களும் வெறும் ஒரு வரலாறோ இல்லை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற ஒரு புக்கோ அப்படிலாம் கிடையாது. இதில் என்ன முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதே சம்பவம் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பேதுரு மறுதலிக்கிறதுக்கு முன்னால் 2 தரம் சேவல் கூவுது அப்படின்னா, ஒரு தடவை எதுக்கா 2 தடவை? ஒரு தடவை கூவும் போதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகம் வந்திருக்கணும். ஆனால் அவனுக்கு ஞாபகம் வரல. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் அவரை மறுதலிக்கும் போது, யார் நம்ம இப்பெல்லாம் யாருமே மறுதலிக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணாமல் இருக்கிறதும் மறுதலிக்கிறது தான். எப்படின்னா, அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய சத்தியங்களையும் வெளியில சொல்வதற்கு வெட்கப்படுறதுக்கோ இல்லை அதை சொல்வதற்கே பயப்படுறதுக்கோ, இது எல்லாமே எதில் தான் வருது? மறுதலிக்கிறதுலாம் வருது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, பேதுரு அந்த இடத்துல ஏன் மறுதலித்தாரு? பேதுரு மறுதலித்ததின் பின்னால் இருக்கும் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, 1 பயம், 2 மாம்சத்தில் உள்ள பலவீனம். இது 2 தான் காரணம். எப்படி அவர்கிட்ட இயேசு கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் இயேசு நீ மறுதலிக்க போற அப்படின்னு சொல்லும்போது, நான் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் மறிப்பேன் அப்படின்னு அந்த அளவுக்கு தைரியமா சொன்னவர். ஆனா அந்த சம்பவம் நடந்தேறும் போது அவரால் என்ன பண்ண முடியல, தன்னைய ஒப்பு கொடுக்க முடியல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்குள்ள இருந்த பயமும் பலவீனமும். இன்னைக்கும் நம்ம கிறிஸ்துவை அறிக்கை பண்ண முடியாம, அதாவது கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்க முடியாம இருக்கிறது காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, 1 பயம் இல்லைன்னா பலவீனமா இருக்கும். பயம்னா என்னன்னா, நம்மளை யாராவது ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துட்டு அவரை பத்தியே சொல்லாமையே விட்டுட்டே இருந்தோம்னா, அதுதான் என்னது, பயத்தினால என்ன நடக்குது, மறுதலிக்கிறது.
இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர்னு இயேசுவே கர்த்தர் இல்லை அப்படின்னு சொல்றது மறுதலிப்பு கிடையாது. இயேசுவே கர்த்தர்னு சொல்லாமல் இருக்கிறதும் மறுதலிக்கிறது தான். இன்று நாமும் பல நேரங்களில் பல இடங்களில் அப்படிதான் இருக்கிறோம். நம்மனால என்ன ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா வெளியில் சொல்கிறதுக்கு வெக்கப்படுவோம். இன்னொன்று, சர்டிஃபிகேட்டில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் தைரியமாக போட மாட்டோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், உலக ஆதாயத்தை தேடுறோம். இன்னும் 4 பேர் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு தேடுறோம். இதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா, 4 பேர் மதிக்கணும் நீ என்னைக்கு விரும்புறியோ அன்னைக்கு நீ என்ன பண்ண முடியாது, விசுவாசிக்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். இதுவும் வசனத்தில் தான் இருக்குது. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 44வது வசனம், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமையை தேடுறவங்கனால என்ன பண்ண முடியாது, தேவனை விசுவாசிக்கவே முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்ன சிந்திச்சு பார்க்கணும்னா, இன்றும் நமக்கு இவங்க ஒதுக்கிடுவாங்களோ, இவங்க நம்மள்ட்ட பேசுறதை விட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தோன்னா அவர் மேலே என்ன இல்லை, விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அதை விட இன்னும் மேலானதாக சொல்லணும்னா நம்ம அவரை மறுதலிக்கிறோன்னு அர்த்தம். நம்ம பெருசாக பேதுரு கூடவே இருந்துட்டு மறுதலித்தான்னு சொல்கிறோம். ஆனால் அவர் அதுக்கப்புறம் அதை ஈடு செய்வதற்கு என்னென்ன காரியங்கள் செய்திருக்காருன்னு நமக்கு பின்னாடி தெரியும். நம்ம அதுக்காக ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. பேதுரு 3 தடவை மறுதலித்ததை 3 தடவை தான் மறுதலித்தாரு. ஆனால் வரலாற்றை பார்க்கும்போது அவர் கடைசி வரைக்கும் அந்த மறுதலித்ததுக்காக என்ன பண்ணுறாருனா, ஒவ்வொரு நேரமும் அதுக்கு மனம் கசந்து அழுவாராம். அதை நினச்சி உணர்வாராம். ஆண்டவரை நம்ம மறுதலித்துட்டோம்னு உணர்ந்துக்கிட்டே இருப்பாராம். இன்னும் சொல்லணும்னா அவர் அழுதே அந்த கண்கள் கீழே அந்த குழியே அதிகமாயிடுச்சு அப்படின்னு வரலாற்றில் சொல்லப்படுது. அப்போ பாருங்க, அவரை நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். முதலாவது நம்ம பயத்தை சொல்லிட்டோம். 2வது பலவீனம். பலவீனம் என்ன அப்படின்னா, பேதுரு அப்படி மறுதலித்தது காரணமாக இருந்தது, நம்மளையும் தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, உயிரோட கொலை செஞ்சிருவாங்க. நம்மளையும் என்ன பண்ணிடுவாங்க, சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, நம்மளையும் அடிச்சிருவாங்க, துன்புறுத்துவாங்க அப்படின்னு ஒரு பலவீனம், நம் மாம்சத்தில் ஏற்பட்ட ஒரு பலவீனம். இது அதாவது பயம் பலவீனம் அப்படிங்கிறது 2ஆ பிரித்து சொல்கிறோம். ஆனால் இது ரெண்டுமே என்னதுன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். இது என்ன பலவீனம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் ஆவியில் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டான், அதே மாதிரி ஆத்மாவிலையும் ஏற்றுக்கொண்டு விட்டான். ஆனால் மாம்சத்தில் அவன் வாய் ஏற்றுக்கொள்ளுது, ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, இந்த கஷ்டம்லாம் நமக்கு வந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பலவீனத்திலையும் அவன் என்ன பண்ணுறான், மறுதளிக்கிறான். இன்றைக்கும் நம்ம இதே வேலை தான் செய்கிறோம். நமக்கு அவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் நமக்கு ஏதாவது பாதகம் வந்துருமோ, நம்மளை யாராவது ஏதாவது பகைத்துருவாங்களோ, ஃபஸ்ட்டு நம்மளை மதிக்கணும்னு எதிர்பார்க்கவங்கனால என்ன பண்ண முடியாது, அவரை ஆண்டவர்னு சொல்லி அறிக்கையிட முடியாது, அவருக்கு சாட்சி கொடுக்க முடியாது. 2வது என்னன்னா பலவீனம். எப்படின்னா, நம்ம இவரை சொல்லிட்டோன்னா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நமக்கு பாதகமாக ஏதாவது நடந்துருமோ, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிருமோ இப்படின்னு ஒரு பலவீனம், அற்பமான பலவீனம். இன்னைக்கு நம்ம அதற்காகவும் அவரை அதாவது வெளியில் சொல்லாமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆவிக்கு தெரியும் எது உண்மைன்னு, ஆனால் ஆத்மா ஏற்றுக்கிற தயங்கும். ஏன் அப்படின்னா, நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்களோ, எல்லாரும் சேர்ந்து நம்மளை பகைச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில், அப்படிங்கிற பயம் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு பலவீனமாக மாறுது. அந்த பலவீனத்தினால என்ன பண்ண முடியல, அவரை நம்ம முழுமையாக விசுவாசிக்க முடியாது. இதுதான் அன்னைக்கு பேதுரு செய்த ஒரு மறுதலித்ததற்கான காரணமாக இருந்திருக்கு. அந்த காரணத்தை
நம்ம வந்து இப்போ இந்த உள்ள வாழ்க்கையில் நமக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட தொடர்ந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்னொன்று என்னன்னா, ஒரு அலாம் மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, 2 தரம் கூறுறதுக்குனால 3 தரம் மறுதளிப்பேன்னு சொன்னார் இல்லையா? அதையும் நம்ம வாழ்க்கையிலையும் ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், அவரை ஏற்றுக்கொண்டிருப்போம். அதில் அளவில்லாத அன்பில் என்ன பண்ணியிருப்போம், ஏற்றுக்கொண்டிருப்போம். நாளாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போகும். எதனால் அப்படின்னா, அவரை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் நமக்கு என்ன ஆயிரும், இந்த உலக வாழ்க்கை என்ன ஆயிரும், நல்லபடியாக போயிட்டுருக்கும். ஏற்கனவே உள்ள நொறுக்கப்பட்டதெல்லாம் சரியாயிட்டு இருக்கும். உடனே என்ன ஆயிருன்னா, அவர் மேலே உள்ள அன்பு கம்மியாக போயிட்டுருக்கும். இப்படி கம்மியாக ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மறுதளிப்பு நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவரை முழுமையாக என்ன பண்ண முடியாது, சாட்சியுள்ள வாழ்க்கையை காமிக்க முடியாது. அப்படி காமிக்காத நேரத்தில் முதலாவதாக நமக்கு ஒரு க்ளூ ஏதாவது ஒரு மூலமாக நமக்கு என்ன பண்ணுவார், காமிப்பார். நம்ம வழி தவறி போகிறோம், அவரை மறுதளிக்கிறோம் அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெளிவாக காமிப்பார். அதை நம்ம உணர்ந்துட்டோன்னா அடுத்து 2 தடவை எப்படி பேதுரு மறுதளிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் என்ன பண்ண முடியல, அதை உணராமல் இருந்ததுனால திரும்பியும் மறுதளித்துட்டான். இதே மாதிரி நமக்கும் என்ன இருக்கும், தேவன் பல வழிகளை காமிச்சு நமக்கு எச்சரிப்போ இல்லை நமக்கு புத்தியோ கொடுப்பாரு. அதையாவது புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், திரும்பியும் அந்த ஆதியில் கொண்டு இருந்த அன்பையை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அவரோட ஐக்கியமானோம். அதை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, முழுமையாக என்ன ஆயிடுவோம், மறுதளிச்சிருவோம். ஆனால் பேதுருவாவது 2வது தடவை சேவல் கூவும்போதாவது புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் நம்மளில் பல பேர் என்ன பண்ணுறதில்ல, எத்தனை தடவை எச்சரிப்பு கொடுத்தாலும், எத்தனை தடவை நமக்கு வசனத்தினாலே அவர் நம்மளோட பேசினாலும் நமக்கு என்னவே வராது, புத்தியே தெளிவிக்கவே முடியாமல் இருக்கிறோம். அதனால ரொம்ப கவனமாக இருந்து நம்ம இந்த ஜீவனுள்ள வாழ்க்கையை, கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த ஜீவனுள்ள வாழ்க்கை எப்படி சாட்சியாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவளாக நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம வாசிப்போம். மத்தேயுல 26:72 வசனம். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். முதல்ல தெரியாதுன்னு என்ன பண்ணுவான், எல்லாருக்கும் முன்பா மறுதளித்தான். 72ல திரும்பியும் சொல்லும்போது, இவனும் நசரேயனாக இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவருக்கு சொன்னான். திரும்பியும் அவன் என்ன பண்ணான், ஆணையிடுறானா. முதல்ல சும்மா தான் சொன்னான், அடுத்தது என்ன பண்ணுறான், ஆணையே இடுறான். இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஆணையிடுறான். அடுத்தது பாருங்க, சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. 3வதோட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு, சபிச்சிருவாராம். சபிச்சு சத்தியம் பண்ணுறாராம். ஏன்னா அப்போதான் அந்த இடத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும், நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி வார்த்தைகளை அவர் விட்டுறாரு. இன்றும் இப்படி நம்ம செஞ்சிட்ருக்கோமான்னு யோசிக்கணும். பல நேரங்களில் இருக்கும், நம்ம தெளிவாக வசனத்தை தைரியமாக ஒரு இடத்துலேருந்து வாசிக்கிறது கூட கூச்சப்படுவோம். வசனத்தை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்லணும்னா கூட, ஒரு மெசேஜ் இதை எடுத்து நம்ம கேட்கணுன்னா கூட, பைபிள் எடுத்து வாசிக்கிறது கூட நமக்கு என்ன ஆகும், கூச்சப்படுவோம். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற பல சமூக வலைத்தளங்கள் இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியா, அதை மொபைல்லேருந்து எடுத்து பல விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது எந்த இதுவும் கூச்சப்படுறதே கிடையாது. பப்ளிக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம அதில் என்ன பண்ணிகிட்ருப்போம், அதில் எல்லா விஷயங்களையும் பார்த்துட்ருப்போம். ஆனால் ஒரு வசனத்தை எடுத்து படிக்கிறதுக்கோ, அந்த வசனத்தை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கோ என்ன பண்ணுவோம், எடுத்து படிக்கிறதுக்கோ அந்த வசனத்தை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கோ என்ன பண்ணுவோம், கூச்சப்படுறது. இதுவும் மறுதளிப்பு தான். இதோட இங்கே அவர் சபிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்களையும் நம்மள பல பேர் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, சத்திய வசனத்தை
சத்தியமாக நம்ம எடுத்து அதன்படி நம்ம வாழ்ந்து அதன்படி மற்றவர்களுக்கு சொல்கிறது தான் கரெக்டு இல்லையா? அதை விட்டுட்டு அந்த வசனத்தை மற்றவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீ நல்லபடியாக அந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்ந்திருப்ப அப்படிங்கிற மாதிரியே இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்படின்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை தான் அன்னைக்கு இந்த மறுதளிப்பும் அதான். எப்படின்னா சபிக்கும் பொழுது அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆகுறதுக்கு அவன் சபிக்கிறான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வசனத்தை திரிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி என்ன பண்ணுறோம்? மாற்றி சொல்கிறோம். அந்த மாற்றி சொல்கிறது என்ன எங்கே போய் சேருது அப்படின்னா உண்மையான வசனத்தை என்ன பண்ண முடியல, அந்த அவங்களால புரிஞ்சிக்க முடியாமல் அவர்களை நரகத்துக்கு ரெட்டிப்பான மகனாக்கிட்டு இருக்கோம். அப்படி உள்ள வேலையை நம்ம செய்யாமல், அதுவும் ஒரு மறுதளிப்பு தான். இந்த பொண்ணு, இந்த ஸ்திரீயானவள் பேதுகிட்ட திரும்ப திரும்ப கேட்கும்போது என்ன பண்ண முடியும்? அவனால் என்ன பண்ண முடியல? உண்மையை அவனால் சொல்ல முடியல. அதை மறைச்சு மாற்றி பேசுகிறான். அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அவங்கெல்லாம் எப்படி இயேசுக்கு விரோதமாக தானே பேசிகிட்டு இருக்காங்க, அதே மாதிரி இவனும் விரோதமாகவே பேசுகிறான். இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா சத்தியத்துக்கு விரோதமாக மற்ற வசனங்கள் எல்லாம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு மறுதளிக்கிறது தான். இப்படிப்பட்ட மறுதளிப்புகளை நம்ம செஞ்சுக்கிட்டு பேதுரு மறுதளித்ததை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பேதுரு மறுதளித்ததற்கு பின்னால் இன்னொரு விஷயம் முக்கியமானது இருக்குது. என்ன அப்படின்னா அவன் அதற்கப்புறம்தான் என்னவாகிறான்? பலமுள்ளவன் ஆகிறான். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 75ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அவன் அழுகதான் இன்னும் அதிகமாக என்ன ஆகுது? இயேசுவோடு உள்ள அன்பை அவன் அதிகப்படுத்துகிறான். இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கு 14ஆம் அதிகாரத்துலையும் அந்த எல்லா சுவிசேஷத்துலையுமே என்னதான் சொல்லியிருப்பாங்கன்னா 2 தரம் கூறுறதுக்கு முன்னால 3 தரம் மறுதளிப்பாய் அப்படின்னு சொன்ன அவன் நினைவு கூர்ந்ததுனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா மிகவும் அழுதான், ரொம்ப மனம் கசந்து அழுதான் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் அதில் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 61ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப எப்படி இருக்கும்னா அவன் மிகவும் அழுதான்ங்கிறதுக்கு முன்னால் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 60-61. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. இவன் அழுகிறதுக்கும் இவன் மறுதளிக்கிறதுக்கும் நடுவில் ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னது அப்படின்னா அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பாத்திரம், அதாவது பேதுருவாகிய பாத்திரம் எந்த அளவுக்கு அவர் மேல அன்பு வச்சிருக்காருன்னு இயேசுவுக்கு தெரியும். ஆனால் தன்னுடைய பயனாலையும் பலவீனத்தினாலையும் அவர் மறுதளிச்சிருந்தாலும் அந்த சேவல் கூவுறது மட்டும் அவனுக்கு க்ளூ கிடையாது. கர்த்தர் அவனை திரும்பி பார்த்து அவனை நோக்கி பார்க்கிறார். அந்த நோக்கி பார்க்கும்போது பேதுருவோட உள்ளம் எப்படி இருந்திருக்கும்னா உள்ளம் ஃபுல்லாக நொறுங்கி, கூடவே இருக்கிறேன்னு சொன்னேன், எல்லாம் நான் மறிக்க வேண்டியதுனாலும் கூடவே இருக்கிறேன்னு சொன்னேனே, எல்லாம் அவர் எவ்வளவு தூரம் அன்பு வச்சிருப்பார். ஆனால் அவருக்கு முன்னாலேயே சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் பண்ணியிருக்கான்.
ஆனால் ஒரு வகையில் பேதுரு உண்மையை தான் சொல்லியிருக்கான். நீ போனாலும் நான் உன் கூடவே வருவேன்னு சொன்னால் கூட வந்துட்டான். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, உண்மைக்கு சாட்சியாக அந்த இடத்துல இருக்க முடியலை. இருக்க முடியாட்டினாலும் அவன் என்ன ஆயிட்டான், மனம் கசந்து அழுது திரும்ப மனம் திரும்புகிறான். எப்படின்னா கர்த்தர் அவனை நோக்கி பார்க்கிறாரு. அவன் என்ன ஆயிட்டான், மீண்டும் அந்த உணர்தலை கொண்டு வந்து அவரோடு உள்ள ஐக்கியத்தை திரும்ப என்ன பண்ணுறான், புதுப்பிக்கிறான். இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோமா? நம்ம விட்டுட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, பின்வாங்கி போயிருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு சாட்சி கொடுக்காம ஒரு நாள் இருந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் கட்டாயம் ஒரு இடத்துல நம்மளை நோக்கி பார்ப்பார். அதை நம்ம பார்த்துட்டோம், அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் அந்த உறவை என்ன பண்ணிக்கணும், புதுப்பிச்சுக்கணும். இதை பேதுரு பண்ணாரு. அவருடைய மறுதளித்ததை என்ன பண்ணிட்டாரு, இன்ப ஈடு கட்டுறதுக்கு, அதுக்கு ஈடு கட்டுறது கிடையாது, அது அவரை உண்மையிலே உணர்ந்து இயேசு கிறிஸ்துவோடைய உள்ள அன்பை என்ன பண்ணிட்டாரு, திரும்ப அதிகப்படுத்தி அவரை இறந்ததுக்கு அப்புறமும் உயிர் தள்ளுறதுக்கும் போது பேதுருவும் இன்னொரு சீசன் தான் என்ன போவாங்க, அந்த இடத்துல போய் பார்க்க போவாங்க. எல்லா நேரத்திலையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரை பற்றி நினச்சிருக்காரு. அவருடைய வசனத்தை பகிரங்கமாக அப்போஸ்தலர் அவருடைய நடபடிகளில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா முதலாவது அப்போஸ்தலனாக இருந்து எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ணதே அந்த பேதுரு தான். அப்போ அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, அந்த பலவீனம் என்ன ஆயிடுச்சு, இப்போ பலமுள்ளதாக மாறிடுச்சு. அது ஸ்ட்ரென்தன் பண்ணி அவர் ஒரே நேரத்திலேயே 3000 பேர் என்ன பண்ணுறாரு, மனம் மாறுறதுக்கு அளவுக்கு அவர்கிட்ட என்ன வந்துருச்சு, பரிசுத்தாவி இருந்துச்சு. இந்த பேதுருவை தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, செலக்ட் பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பேதுரு 3 முறை மறுதளித்தார். அதை இயேசு கிறிஸ்து ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் வாசிச்சு பார்த்தோன்னா தெரியும். எப்படி கேட்குறான்னு பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். நல்லா கவனிக்கணும். நம்ம அவர் மேல அன்பு வச்சிருந்தா எதை கொடுக்குறாரு, அவருடைய ஆட்டுக்குட்டியவே கொடுக்குறாராம், அவருடைய ஆடுகளையே கொடுக்குறாராம். ஃபஸ்ட்டு தடவை கேட்குறாரு, என் மேலே அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. அடுத்தது பாருங்க, 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரமும் அதே கேள்வியை இயேசு கிறிஸ்து பேதுருட்ட கேட்குறார். எப்படி அவன் மறுதளித்ததை இவர் சரி பண்ணுறாரு, எவ்வளோ அழகாக சரி பண்ணுறாரு பாருங்க. எவ்வளவு அவர் மேலே அன்பு இருந்தால் இயேசு கிறிஸ்து அதை சரி பண்ணுறாரு பாருங்க. திரும்ப 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அவரை மறுதளிக்கும் போது வேகமாக மறுதளிச்சான். முதல் தடவை வெறும் வாயால் மறுதளிச்சான், அதாவது வார்த்தையால் மறுதளிச்சான். 2ஆவது தடவை ஆணையிட்டு மறுதளிச்சான். 3ஆவது தடவை சபிச்சு சத்தியம் பண்ணி மறுதளிச்சான். அந்த வேகம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தோன்னா வேகம் கம்மியாயிட்டு வருது. எப்படி பாருங்க, அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அவன் 3 தரம் மறுதளிச்சதை சரி செய்வதற்கு 3 தரம் என் மேலே அன்பாயிருக்கிறாயா அப்படின்னு கேட்குறான். ஏன் அப்படின்னா, இதே பேதுரு தான் முன்னாடி என்ன சொல்ல, நான் எங்கே இருந்தாலும் உங்க கூட இருப்பேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பொய்யெல்லாம் சொல்லலை, அவர் அவ்வளவு அன்பு இருந்ததுனால தான் அப்படி சொல்கிறாரு. அதே அன்பை மீண்டும் இயேசுவும் அவனுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறாரு, புதுப்பிக்கிறார். பேதுருவும் புதுப்பிச்சுக்கிறாரு, இயேசுவும் புதுப்பிச்சுக்கிறாரு. இப்படி 2 பேரும் சேர்ந்து ஒத்துழைத்தால்தான் நாம் மறுதளித்ததோ இல்லை பின்வாங்கி போன வாழ்க்கையோ எல்லாத்தையும் மீண்டும் எப்படி கொண்டு வர முடியும், ஐக்கியப்பட்டு புதுப்பித்து கொள்ள முடியும்.
இல்லாட்டினா இன்னும் மோசமாக தான் போகும். பேதுரு அந்த இடத்துல 3 தடவை அன்பா இருக்கிறாயான்னு கேட்கும்போது அவர் கொஞ்சம் சலித்து போனாலும் என்ன ஆகலை, அவரோடு கூட இருக்கிறத அவர் விட்டுட்டு போகலை. அவர் உயிர் தெழுந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் பரமேறி போனதுக்கு அப்புறமும் அவர்கள் எல்லாரும் ஒன்றா கூடி ஒன்றா ஜெபம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். இப்படி நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் அவரை பல நேரங்களில் விட்டுட்டு போயிருந்திருக்கலாம், சில நேரங்களில் மறுதளிச்சிருக்கலாம், சில நேரங்களில் வெட்கப்படுத்தியிருக்கலாம், சில நேரங்களில் நம்ம பல சாதகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை நம்ம பாதகமாக்கி அவரை தெரியப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். பல பேருக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை நம்ம மாற்றி கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் என்னவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாம் சரி செய்வதற்கு எப்படியும் இயேசு கிறிஸ்து மீண்டும் வாய்ப்பை கொடுப்பார். அவர் நோக்கி பார்ப்பார். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், அவரோடு ஐக்கியப்படுவதற்கு நம்ம ஒத்துழைக்கணும். இதை தான் பேதுருவும் அன்னைக்கு செஞ்சார். மறுதளிச்சிருந்தாலும் அவர் மீண்டும் மனம் கசந்து அழுததுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவர் மேலே இருக்கிற அன்பை இன்னும் அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, பெருக்கி கொண்டு விட்டார். அவரை விட்டு என்ன ஆகலை, வெளியவே போக முடியலை. ஒரு தடவை நம்ம தப்பு செஞ்சிட்டோம், இன்னுமே நம்ம என்ன ஆயிடக்கூடாது, அவரை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு வைராகியத்தோடு அவரோட இருந்து கடைசி வரைக்கும் அவர் சாட்சியாக வாழ்ந்து இரத்த சாட்சியாக மகிமையாக அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து விட்டார். இந்த மறுதலிப்பு இன்று நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு வசனத்தோடு நம்ம சத்திய வசனத்தை தியானிப்போம்.